அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் மாலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து இந்த ஒரு மாலை பொழுதிலே அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல தருணத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு ராஜ்யத்தில் சபையின் பாத்திரங்கள். ராஜ்யத்தில் சபையின் பாத்திரங்கள். இன்னும் நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ராஜ்யத்துல சபை வகுப்பார் செய்யக்கூடிய வேலைகள், பணிகள், ஊழியங்கள், இப்படி நம்ம சொல்லலாம். கிங்டம் ரோல்ஸ் ஆஃப் 1,44,000 அதான் தலைப்பு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக நம்மை அழைத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றியதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் தேவனுக்கு சித்தமானா சபையாக அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது நாம செய்ய போகக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போறோம். அப்ப சபை வகுப்பாருக்கு என்ன ரோல் ராஜ்யத்துல தேவன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பாடம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படி நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, ராஜ்யத்துல நம்மளுக்கு என்ன ஒரு வேலை வச்சிருப்பாங்க, என்ன ஒரு பணிகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய கிருபையினால இன்றைய தினத்துல நம்ம என்னென்ன ரோல் நம்மளுக்கு தேவனுக்கு சித்தமாய் நம்ம 1,44,000 பேர்ல ஒருவராக போனோம்னா நம்மளுக்கு என்ன ரோல் தேவன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் அதிகாரம் வசனம் 1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்க வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் நிற்க கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மலை அப்படிங்கிறது எதை குறிக்குதுங்க? மலை அப்படிங்கிறது கிங்டம், ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. சோ ஆட்டுக்குட்டியானவர் அப்படிங்கிறது அது யாரை குறிக்கும்? அது மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது குறிக்கக்கூடியதா இருக்குது. நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படிங்கிறது அது யாரை குறிக்குது? 144,000 பேரை குறிக்கக்கூடியதா இருக்குது, சபையை குறிக்குதுன்னு சொல்லி நான் பாக்குறோம். அப்ப இந்த 144,000 பேர் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் வழியில வாழ்வதற்கும் அவருடைய வழியில நடக்க விரும்புறவங்களை தான் குறிக்குது. அப்ப கர்த்தருக்கு சித்தமானா அது நம்ம கூட என்ன பண்ணலாங்க, ஒரு அங்கமாக நாம போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி நாம தேவனுக்கு சித்தமாயி நாம அந்த 144,000 பேர்ல ஒருவராக நம்ம போய் ராஜ்யத்தில் உட்காரும் போது பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் நமக்கு என்ன வேலைகள், என்ன பணிகள் தரப்போறாங்க, அங்க நாம போய் என்ன செய்ய போறோம், ஏதாவது உங்களுக்கு யோசனை இருக்குங்களா? என்னென்ன வேலைகள் செய்ய போறோம்? துதித்து மகிழ்ந்து அவருக்கு நன்றி சொல்ல கடவோம். அப்புறம் சத்தியத்தை சொல்ல போறோம். இதெல்லாமே சொல்ல போறோம், செய்ய போறோம். ஆனாலும்
ஒரு சில முக்கியமான பணிகள் ராஜ்யத்துல அந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்கு தேவன் வச்சிருக்கார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆழ்ந்த சத்தியங்கள் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுலயும் தேவனுடைய கிருபையினால இந்த ஒரு 1000 வருட அரசாட்சி பாடத்துல நாம அர்மகதோன் அப்படிங்கிறது உலகத்தின் முடிவு, அது நாம படிச்சோம். அதே மாதிரி இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் படிச்சோம். சாத்தான் கட்டப்படுதல் குறித்ததான காரியங்கள் நாம் படிச்சோம். முற்பிதாக்கள் அது குறித்து பின்னால நாம் படிக்க போறோம். ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் அவங்களுடைய ரோல் என்ன, அவங்க என்ன பண்ண போறாங்க, அதுவும் நம்ம பின்னால பார்க்க போறோம். அப்போ அதே மாதிரிதான் இன்றைய நாள்ல இந்த ஒரு பகுதியில மகிமையடைந்த சபையினுடைய பிரதானமான பணி என்ன? சபை மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் ராஜ்யத்துல போயிடுறாங்க. அவங்களுடைய பிரதானமான வேலை என்னவா இருக்கும்? இப்ப சபைன்னா நம்ம வேற யாரையோ நம்ம குறிப்பிடல, நம்ம மகிமை அடைஞ்சு கர்த்தரோடு போனோம்னா அந்த ஒரு ராஜ்யத்துல நமக்கு என்ன வேலை இருக்கும்? நியாயம் தீர்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த ஒரு அதிகாரம் நம்ம எடுக்க போறோம், பார்க்கிறோம் என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன ரோல் நம்மளுக்கு தேவன் தரப்போறாங்கன்னு நம்ம செய்யக்கூடிய பணிகள் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வேலைகள் நம்மளுக்கு ரெடியா இருக்கு. 10 வேலைகள் நம்மளுக்கு என்ன ரெடியா எஜமான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை போய் நம்ம செய்யணும். முதலாவது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யாருங்க? ஈசாக்கு. அப்போ சபை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிற ஒரு பாத்திரத்துல என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது முதலாவது நாம் பார்க்கலாம். முதல்ல பழைய ஏற்பாட்டினுடைய விஷயங்களை பார்க்கும்போது அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரு நம்மளுக்கு நல்லா தெரியும், ஈசாக்கு தான். அப்போ அந்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 26 அதிகாரம் வசனம் 5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்ப இங்க ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்குறாங்க. உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன்னு சொல்றார். உன் சந்ததிக்குள்ள அப்படிங்கிற அந்த ஒரு தயை, அந்த ஒரு கிருபை அங்க ஆபிரகாம் கொடுக்கப்படுது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஈசாக்கு எப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அவர் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையில அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி அந்த ஒரு சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொள்றான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரில நம்ம பொதுவாகவே ஆபிரகாமுக்கு தேவன் சோதனை வைக்கிறார். அந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். உன் மகனை நீ எனக்கு என்ன பண்ணணும், பலியிடணும்னு சொல்லி அங்க கேட்கிறார். அப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்ல ஆபிரகாமினுடைய மனநிலையை, ஒரு தந்தையினுடைய மனநிலை எவ்வளோ கஷ்டம் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய பாடங்கள்ல. ஆபிரகாம் வயதான காலங்கள்ல பிள்ளை பிறப்பதற்கு எந்த ஒரு சூழலும் இல்லாத ஒரு நேரத்துல தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நம்ப பண்ணி அதன் மூலமாக ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அவர் தான் வாக்குத்தத்தின் பிள்ளை ஈசாக்காக இருக்கிறார். அப்ப அவர் மூலமாக இங்க சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரை எனக்கு பலி கொடுன்னு சொல்லி சொல்லும் பொழுது அங்க ஆபிரகாமினுடைய மனநிலையை நம்ம அறிந்து கொள்ள முடியுது. ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம படிச்சோம் நிறைய பாடங்கள்ல. மாறாக இன்றைய பாடத்துல ஈசாக்கினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? ஈசாக்கு கிட்டத்தட்ட ஒரு வாலிப பருவம், அந்த ஒரு இரண்டுக்கும் சேராத ஒரு பருவத்தில் இருக்கிறார். அதாவது குழந்தை பருவத்தையும் மீறியாச்சு, வாலிப பருவத்துக்கு என்ற அந்த ஒரு பகுதியில் முற்பகுதியில் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஆடு அதாவது அந்த ஒரு பலி செலுத்துறதுக்காக அந்த கட்டைகள் எல்லாம் வச்சு கொண்டு வரும்போது ஆடு இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுல இருந்திருக்கும். அப்போ ஒரு நீதாப்பா அந்த ஒரு ஆடு நீ தான் நான் பலி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பலிபீடத்தின் மேல அவர் கிடத்தும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு? அவர் நினைச்சிருந்தா அவங்க அப்பாவை தள்ளி விட்டு ஓடி இருக்கலாம், அல்லது அவர் ஏதாவது ஒரு முரட்டாட்டம் பண்ணி அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிச்சிருக்கலாம். ஆனாலும் பாருங்க, அங்க அப்பா செஞ்சா அது கரெக்டா இருக்கும், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தன்னை முற்றிலும் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஈசாக்கு வாலிபனாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும்.
முடிவாக ஆபிரகாம் நான் தான் நான் என்ன பண்றேன்னா உன்னத்தான் பலியாக நான் செலுத்த போறேன்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட சொல்றார். அப்போ ஈசாக்கினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ரொம்ப அமைதலாக அவர் போய் பலிபீடத்தின் மேல அதை கேட்டுட்டு நீ போய் படுப்பா அப்படிங்கிறது அவர் எப்படி இருக்கு? நம்ம குழந்தை கொண்டு ஹாஸ்டல் விட்டுட்டு வரோம், விட்டுட்டு வெளியே வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குங்க? மனசு ரொம்ப வலிக்கும். இது ஹாஸ்டல் விட்டுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம பார்க்க போறோம், அதுக்கே அவ்வளவு வலிக்கும் போது இனி பார்க்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழல் தேவன் பலி கேட்டுட்டாங்க, அதனால கொடுக்கணும். அப்ப நீ போய் நீதான் அந்த ஆடு நீதான் படுக்கணும், உன்னதான் நான் பலி செலுத்த போறேன் போது அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியே கீழ்ப்படுகிறார், ஒபே பண்ணிட்டு அப்படியே பலிபீடத்தின் மேல படுத்திருக்கார். ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா நாம் என்ன செஞ்சிருப்போம் யோசிக்கணும். ஆனா மறு உத்தரவு எதுவுமே பேசாம அமைதியா தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்காரு. ஒருவேளை ஈசாக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தா ஆபிரகாமால அந்த ஒரு பலி செலுத்தி இருக்க முடியுங்களா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லி சொல்றோம், அவர் மாதிரி ஒரு ஃபெய்த் யாருக்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்றோம். அங்க ஈசாக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, ஒத்துழைக்கலைன்னா இவர்னால அங்க அந்த பலியை செலுத்தி இருக்க முடியுங்களா? தேவனுக்கு முடியாது இல்லைங்களா? அப்ப ஈசாக்கினுடைய மனநிலை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுதான் இங்க சகோதரர் சொல்லும்போது இதுதான் சுயாதீன பலி, வாலண்டரி சாக்ரிஃபைஸ். இந்த சுயாதீன பலி அங்க ஈசாக்கு செலுத்திருக்கிறார். அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், தனக்கு சுயாதீனம் இருக்கு, ஓடி இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல சுயாதீன பலி அவர் செலுத்தியிருக்கார். அப்ப இந்த ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து மட்டும், அது உண்மை, கூட சபையும் சேர்ந்து கிறிஸ்துவும் சபையும் அந்த ஈசாக்கை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவும் சபையும் அந்த ஒரு ஈசாக்கை அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 28 மற்றும் 29. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களா ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இங்க நம்ம கலாத்தியருக்கு அவர் எழுதும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, யூதன் என்றும் இல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்ல, ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கீங்கன்னா ஒன்னா இருக்கிறீங்க. அப்ப நீங்க கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததி வந்துருச்சுங்களா? ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீங்க. அப்ப ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாங்க, அதே மாதிரி வாக்குத்தத்தத்தின்படி நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஆக்சுவலா வாக்குத்தத்தத்தின்படி யார் சுதந்திரங்க? ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு. அப்ப அதே மாதிரி இங்க யார் ஈசாக்குங்க? கர்த்தர் மற்றும் சபை. அப்போ அவன் நம்மளுக்கும் அதுல அந்த பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகிய நம்மளையும் அங்க ஈசாக்கு அடையாளப்படுத்துறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப சமாதானமான அந்த ஒரு ராஜ்யத்துல நம் மூலம் தான் சகல ஜனங்களுக்கும் அங்க என்ன பண்ணப்படும் சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈசாக்கை போல நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஈசாக்கு என்னென்ன செஞ்சார்? அப்ப நம்ம ஈசாக்கை போல என்னென்ன செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதை நம்ம பார்க்கணும். ஈசாக்கு என்ன பண்ணாரு? அவங்க அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு பேசல, அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அப்ப நம்ம என்ன பண்ணுங்க? அப்பா பேச்சுக்கு, பரம தகப்பனுடைய பேச்சுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியணும். அவருடைய சித்தம் என்னவோ அதுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியணும். முற்று முடிய அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சோ அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்னா முற்றிலும் நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். அங்க நிழல்ல பார்க்கும்போது ஈசாக்கு பலி செலுத்த தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாமினுடைய சொல்ல ஒரு துளி கூட அவர் தட்டல, அப்படியே கீழ்ப்படுகிறார். அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சோர்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவனுடைய சொல்ல ஒரு துளி கூட தட்டாம அப்படியே கீழ்ப்படி செஞ்சார். கட்டுங்களா? ஏதாவது இல்ல மீறுதல் செய்தாரா? இல்ல, அப்படியே செய்தார். முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ சபையும் ஈசாக்கு தான் அப்படின்னா என்ன பண்ணுங்க? அதே மாதிரி நம்ம கீழ்ப்படிதலை நம்ம காட்டணும். பிதாவினுடைய சொல்லை தட்டாமல் நம்ம செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா நம்முடைய தந்தை நம்மளை எப்போ பலி செலுத்த அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம பேசிக்கலா நம்ம கேட்கும் பொழுதே நம்மளுக்கு அந்த ஒரு அழைப்பு வந்தாச்சு. ஆனா அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அந்த அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நாம் உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்னைக்கு பேசிக் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம இந்த ஒரு பலியின் ஜீவியத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய அந்த ஒரு நோக்கம், இப்ப எந்த அளவுக்கு அந்த அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நாங்க ஈசாக்கு கரெக்டா பார்த்தாரு. என்ன பண்ணாருங்க, நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அப்பா வந்து பலி செலுத்துறதுக்கு தேவன் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கம்முன்னு நம்ம வந்து அந்த அந்த கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து கீழ்ப்படியணும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர் சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் அப்படியே நம்ம வந்து கீழ்ப்படியணும். ஏன்னா அது தேவனுடைய மேற்பார்வையின் கீழே நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்ம மறுபேச்சை நம்ம வந்து பேசக்கூடாது. நம்ம முற்றிலுமாக பலி செலுத்தணும். நம்முடைய தந்தை நம்மளுக்கு என்ன சொன்னாலும் அனைத்து வசனத்திற்கும் நம்ம வந்து கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கணும். இதை செஞ்சாதான் நம்ம வந்து கிறிஸ்துவோடு கூட இணைய முடியும். அநீதி நிறைந்த இந்த ஒரு உலகத்தின் உள்ள தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருப்பதற்கு நம்முடைய ஜீவ பலிகளை என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்கிறார். அதை பார்த்து உலக ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர், உலக ஜனங்களுக்கு யாருடைய வாழ்க்கை ஒரு மாடலா இருக்க போகுது, நம்ம வாழ்ந்த சபையினுடைய வாழ்க்கை, திருச்சபையாருடைய வாழ்க்கை உலக ஜனங்களுக்கு ஒரு பாடமா இருக்க போகுது. அதனாலதான் நம்ம வந்து வாழும் பொழுது இந்த ஒரு காலங்களிலேயே ராஜ்யத்துல வாழ்ற மாதிரி வாழணும்னு சொல்லி நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா. நீங்க வந்து பகல்ல நடக்கிறவங்க போல சீரா நடங்க, நேரா நடங்க. அப்ப நம்ம இப்பவே நம்ம அந்த ராஜ்யத்துல நடக்கிற மாதிரி நம்ம வாழணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய ஜீவ பலிகளை கண்டு உலக மக்கள் நாளைக்கு ஆச்சரியப்படுவாங்க. எந்த ஒரு ரோல் இருக்கும்போதுன்னா ஈசாக்குங்கிற அந்த ரோல் இருக்கும்போது நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை கிடைக்கும், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படிங்கிறோம். இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியானவர்களுடைய மனைவி, இரண்டாவது த லேம்ப்ஸ் ஒய்ஃப். இப்ப பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த ஈசாக்கு அவங்களுடைய மனைவி யாருங்க, ரெபேக்காள். அப்ப எப்படி அவங்க ரெபேக்காள் ஆக்சுவலா யாரை அடையாளப்படுத்துறாங்க, அவங்களும் திருச்சபையை வந்து அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம். அப்ப அங்க ரெபேக்காளை அழைச்சு வந்தது யாருங்க, எலியேசர் யாரை அடையாளப்படுத்துறாங்க, பரிசுத்த ஆவியை வந்து அவங்க வந்து அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். அப்ப எலியேசர் ரெபேக்காளை அழைத்து தனக்கு உண்டான யாவற்றையும் விட்டுட்டு காணாத மணவாளனை என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மனசுல நினைத்தவனாக அங்க வந்து ரெபேக்காள் வந்துட்டாங்க. கரெக்டுங்களா? எலியேசர் கூப்பிட்டு காணாத மணவாளனை நம்பி அவங்க வந்து பாக்குறதுக்காக அவங்க வந்து வர்றாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம். இதுல எலியேசர் வந்து நம்மளுக்கு நன்கு தெரியும், பரிசுத்த ஆவிக்கு அடையாளம்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவி நம்மை கிறிஸ்துவுக்குள் அழைக்கும் போது ரெபேக்காளாகி நாம் நம்முடைய பழைய மனுஷனை உதறி தள்ளிட்டு என்ன பண்ணணுமா, மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு நாம முழு முயற்சியோட நம்ம முழு வீச்சுல வரணும் அவர்கிட்ட. அப்போ நிழல் அங்க ரெபேக்காள் என்ன பண்றாங்கன்னா ஈசாக்கை பார்த்த உடனே என்ன பண்றாங்க, முக்காடிட்டு அவங்க வந்து கொள்றாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய மணவாளன் வந்திருக்காரு, அவருக்கும் நமக்கும் இடையில அந்த முக்காடுக்கு அவங்க என்ன பயன்படுத்தினாங்க, ஒரு திரை, ஒரு துணி ஒரு திரை போட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கும் கர்த்தருக்கும் அவர் இரண்டாம் வருகையில வந்துட்டார், நமக்கும் அவருக்கும் இப்ப ஒரு திரை இருக்கு. இந்த திரை கிழித்தால்தான், இந்த திரையை கடந்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். என்ன திரை? மாம்சம் என்ற திரை. இந்த மாம்சம் என்ற திரையை நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறுத்து தள்ளணும். அவங்க அப்படித்தானே பண்ணாங்க, உன் தகப்பன் வீட்டையும் உன் தாய் வீட்டையும் நீங்க மறந்துரு அப்படின்னு சொல்லியிருந்த அவங்க மறந்துட்டாங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நினைச்சு வந்தாங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரியில நமக்கும் அப்படி ஒரு பாடம் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து பாக்குறப்ப மாம்சம் அப்படிங்கிற அந்த ஒரு திரை இருக்குது. இந்த திரையை நம்ம கடந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை நம்ம வந்து பார்க்க முடியும். இதுக்கப்புறம் தான் ஈசாக்கும் ரெபேக்காவுக்கும் அந்த திருமணம் நடக்குது. எதுக்கப்புறங்க, முக்காடிட்டு கொண்டதுக்கு அப்புறம். அப்படின்னா ஒரு திரை வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க என்ன ஆகுது அப்படின்னா அங்க வந்து ஒரு திருமணம் நடக்குது. அதே மாதிரிதான் நாம் இந்த மாம்சம் அப்படிங்கிற அந்த ஒரு திரையை கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கும் கர்த்தருக்கும் அங்க ஒரு அந்த ஆட்டுக்குட்டியானவரோட ஒரு திருமணம் நடக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்க நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இது யார் சொல்றாங்க? ஆக்சுவலா சபை வகுப்பார் சொல்றாங்களா? திரள் கூட்ட வகுப்பார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழ கடவும். ஏன் அப்படின்னா, ஒரு வழியா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துருச்சு, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்படின்னா மாம்சம் அப்படிங்கிற அந்த திரையை கடந்து தங்களை ஆயத்தம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல கேட்கிறேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டுச்சு. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப நாம நீதியின் வஸ்திரம் தரிச்சு ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மாற நாம் என்ன பண்ணணும்னா, ரெபேக்காளை போல குணலட்சணம் உடையவர்களாக இருக்கணும். விட்டுட்டு வானா வரணும். ஒரு நாள் கன்வென்ஷன் வீட்டு விட்டுட்டு வர்றதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. கரெக்டுங்களா? கூடுகைக்கு வர்றதுக்கு நமக்கு வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் எங்க எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு வர்றது. அப்ப அன்புக்குரிய சொல்ல அந்த ரெபேக்காளை போல குணலட்சணம் உடையவர்களாக நம்ம மாறணும் சபை வகுப்பார். அப்படி இருந்தாதான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு பெயர் அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அப்ப நம்ம சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து மகிழ கடவோம் சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரெபேக்காளை போல குணமுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அப்படிங்கிறது நாம் எந்தெந்த வழிகளில் தயாராகணும் அதைத்தான். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எந்தெந்த வழிகள்ல நம்மளை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எந்தெந்த வழிகள்ல நம்மளை நாம் ஆயத்தப்படுத்தணுங்க சொல்லுங்க. திருவசனத்தின் மூலம் சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்புறம் திருவசனத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன இருக்குங்க திருவசனத்துக்குள்ள? ஒரு க்ளூ கொடுத்தீங்களா? அன்பு, அப்புறம் ஆவியின் கனிகள். கரெக்டா சொல்லுங்க. முதல்ல ஒவ்வொன்னா சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், எல்லாமே. அப்ப இந்த ஆவியின் கனிகள் அங்க இருக்கணும். அப்புறம் சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல். அப்ப இது எல்லாமே அன்புக்குரிய சகோதர சகோதரில் அங்க இருக்கணும். அங்க யாருக்கு இருந்துச்சுன்னா ஆட்டுக்குட்டியானவரின் மனைவிக்கு இருக்கணும். அப்படின்னா அங்க ரெபேக்காளுக்கு இருந்துச்சு நிழல். அப்படி எல்லாம் அவங்க சகிச்சு கொள்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வர்றாங்க. அப்போ அங்க சகோதர சொல்றாங்க, அன்பு, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, மன இரக்கம், பயபக்தி, பக்தி வைராக்கியம், தியாகம், பொறுமை, இதுல எல்லாத்துலயும் அங்க சபை வகுப்பார் தேறினவர்களாக இருக்கணும். இதுல எல்லாத்துலயும் தேறினவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்தா தான் அந்த டைட்டில் அவங்களுக்கு சூட் ஆகும். அந்த ரோல் தேவன் பார்த்து கொடுப்பார். எந்த ரோலுங்க? ரெண்டாவது ரோல் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி அப்படிங்கிற அந்த ரோல். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஜீவனுள்ள யாவருக்கும் தாய். என்ன ரோலுங்க? ஜீவனுள்ள யாவருக்கும் தாய். அப்போ கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான அந்த ராஜ்யத்துல நாம எல்லாருக்கும் தாயாக இருக்கணும். அப்படின்னா நாம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த தாயினுடைய குணலட்சணங்களை நாம இங்க இப்ப பிரசன்ட் இந்த ஒரு பூமியில காட்டக்கூடியதா இருக்கும். அப்போ ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய உயிரையே கொடுப்பாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பாங்க. அப்ப நம்ம அன்புக்குரிய சொல்ல நம்ம ராஜ்யத்துக்கு அந்த ஒரு விஷயத்துல அந்த ஒரு ரோல், தாய் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலை நாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நாம் இங்க வாழக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய மனநிலைய எப்படி மாத்தணும்னா, நம்ம தான் எல்லாருக்கும் தாய் அப்படிங்கிற மனநிலையில மாத்தணும். இதெல்லாம் நடக்கிறதா அப்படிங்கிறீங்களா? நடக்கணும். நம்ம தான் எல்லாருக்கும் தாய் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா, நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா? எல்லாத்துக்குமே. ஜீவனுள்ள யாவருக்கும் தாய் அப்படிங்கிற ரோல் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா ஜீவனுள்ள எல்லாத்துக்குமே, நாசியில் சுவாசம் உள்ள எல்லாத்துக்குமே தாயாக இருக்கணும். அப்படின்னா
எல்லாத்தையும் அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். நம்முடைய பிள்ளை வந்து இப்போ ஒரு நம்மளை வந்து எதிர்பாராத விதமா நம்மளை வந்து அடிச்சிருச்சு, ஏதாவது பண்ணிருச்சு, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 3வது மனுஷன் போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருவோமா? என்ன பண்ணுவோம்? நீ தானப்பா விடுப்பா பரவாயில்ல அப்படிம்போம். இதே நம்ம ஒரு 3வது மனுஷன் அடிச்சிட்டாரு, இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் வந்துட்டாரு, என்ன பண்ணுவோம்? அப்போ ஜீவனுள்ள யாவருக்கும் தாய் அப்படிங்கிற ரோல், ராஜ்யத்துல சபையின் பாத்திரங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம குழந்தை மாதிரி தான் பார்க்கணும். நம்ம குழந்தை ஒரு தப்பு செஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சொல்லணும். நீங்க சகோதரர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் மேல நம்ம மேல வந்து வேணும்னே அடிச்சிட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட ஆக்சுவலா கோபம் வரும், நம்ம வந்து சண்டை போடுவோம். ஆனா நம்ம எப்படி நினைக்கணுமா? ஜீவனுள்ள யாவருக்கும் தாய் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அமைதியெல்லாம் போயிடணும். வீண் வாக்குவாதங்கள் அங்க வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு டெம்டேஷன்ல நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம கோவப்படும் போது சண்டை போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்ல நம்முடைய பழைய மனுஷன் தான் வெளியே வருவான். சாந்தமுள்ள ஆவியோடு நம்ம பேசுவோங்களா? நம்ம மேல வந்து இடிச்சுவோங்களா? வசனத்தின் அடிப்படையில் அவங்க கிட்ட பேசுவோமா? அடுத்த நிமிஷம் கோபம் வரும். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயங்கள், அந்த மூர்க்கங்கள் வெளியே வர சூழ்நிலைகள் இருக்கும். அது ஒரு சாத்தானுடைய தந்திரமாக கூட இருக்கலாம். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் அமைதலாக போவது நல்லது அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அவர் தவறா வந்திருந்தாலும் நம்ம என்னதான் நினைக்கணுமா? அவர் நம்முடைய பிள்ளை, நம்ம மன்னிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. நாளைக்கு ராஜ்யத்துல அப்படித்தான் இருப்பாங்க. இதே நல்ல தெளிந்த புத்தியுள்ள ஆவியோடய வர போறாங்க ராஜ்யத்துல. எப்படி வருவாங்க? இன்னைக்கு நம்ம மேல இடிச்சவரு நாளைக்கு என்ன வருவாருங்க? அவர் வந்தாலும் மறுபடியும் அதே மனநிலையில வருவார், மூர்க்கமான கோபத்துலதான் வருவார். அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க? அங்க தேவன் பார்த்துட்டு இருப்பார் பக்கத்திலேயே. நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க சண்டை போட்ட மாதிரி அங்க சண்டை போட முடியுமா? அப்ப காமனஸா இருந்தோம் இல்லைங்களா? அப்ப அதே இங்கேயும் நம்ம வந்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அப்ப அது ஒரு தவறாக வந்தாலும் கூட நம்முடைய பிள்ளை அப்படிங்கிறத நம்ம நினைச்சு அவரை வந்து மன்னிக்கணும். நம்முடைய பிள்ளை அப்படி வந்திருந்தா கண்டிப்பா நம்ம வந்து அவரை வந்து கடிந்து கொண்டிருக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நம்ம அவரையும் நம்ம வந்து பார்க்கணும். அது மாதிரி ஒரு சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படி நாம அந்த சிந்தையோடு இருந்தா போதும், தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உயர்த்தி தன்னுடைய ராஜ்யத்துல வந்து சேர்த்துருவாருன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இது எல்லாமே அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, தேவன் பயிற்சிக்காக முதல்ல என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா நம்முடைய சபையில இந்த ஒரு பிராக்டிஸை வந்து கொடுக்குறாரு. சபையில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் எந்த கண்ணோட்டத்தோட நம்ம வந்து பார்க்கிறோம், அதை சபையில வந்து கொடுக்குறாரு இந்த ஒரு அனுபவத்தை. அப்ப நம்ம எல்லா சகோதர சகோதரிகளையும் எப்படி உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தாயை போல நம்ம வந்து உபசரிக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தாய்க்கு மட்டும்தான் அந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு அங்க இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல அந்த ஒரு சுயம் உள்ள இருக்கும். ஆனா ஒரு தாய்க்கு மட்டும்தான் அந்த ஒரு சுயநலம் இல்லாத அந்த அகாப்பே லவ், அந்த அகாப்பே அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அது சபையில காட்டணும் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு தாய் தன் பிள்ளைக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க, என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்து கொடுத்து அதை வந்து சரி செய்வதற்கு ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய சகோதர சகோதரனுடைய ஆவிக்குரிய சுகவீனங்கள், அந்த ஆவிக்குரிய சுகவீனங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருந்து கொடுக்கணும். என்ன மருந்து கொடுக்கறது? திருவசனமாகிய அந்த ஒரு களங்கமில்லாத மருந்துகள் வந்து அங்க வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படின்னா சத்தியங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து சாந்தமுள்ள ஆவியோட வந்து சொல்லணும். அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு சுகவீனங்களை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அதே சமயம் நாம வந்து அந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு நோயில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் சகோதரிய நம்ம வந்து கண்டும் காணாம போயிட்டோம்னா, அவங்க விசாரிக்காம நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒரு ஜீவனுள்ள யாவருக்கும் தாய் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் நம்மளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காத அன்புக்குரிய சகோதரர். அப்படின்னா நம்ம வளரலன்னு அர்த்தம். நம்ம வளரல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். முதல் தாயாகிய ஏவாள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் தன்னுடைய வாய்ப்பை இழந்துடுறாங்க. அவங்கதான் எல்லாத்துக்கும் தாய், அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போ அடுத்தது தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா நம்மளை தேர்வு செஞ்சிருக்கார். அப்ப அதை நாம் நன்கு உணர்ந்தவர்களாக நாம் வந்து செயல்படணும். அதே மாதிரி தேவன் வந்து ராஜ்யத்துல பார்க்கும் பொழுது உலக ஜனங்கள், உலக மக்கள் வந்து முதல்ல எப்படித்தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு பலவீனமா தான் இருப்பாங்க.
அவங்களுக்கு மருந்து போட்டு காயம் கட்டக்கூடிய பணிய ஒரு தாயை போல சபை வகுப்பார் செய்யணும். ராஜ்யத்தில் சபை வகுப்பார் இப்படிப்பட்ட அந்த ஒரு வேலைகளை அவங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இது மூன்றாவது விஷயம். நான்காவதாக நியாயாதிபதிகள். ஃபர்ஸ்ட் சிஸ்டர் சொன்னாங்க நியாயம் தீர்க்கணும், அது நாலாவது ரோலா நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம என்ன மாதிரி ஒரு நியாயம் தீர்க்கணும், நம்ம எந்த நியாயாதிபதிகள் அப்படின்னா வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 3 மற்றும் 4. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வசனம் நாம கவனிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். கண்ணுல பார்த்த மாதிரி அவர் என்ன பண்ண மாட்டாருன்னு நியாயம் தீர்க்க மாட்டாரு. தமது காது கேட்டபடி அவர் நியாயம் தீர்க்க மாட்டார், தீர்ப்பு சொல்ல மாட்டார். அவர் எப்படி விசாரிக்கிறார் பாருங்க. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, நீதியின்படி யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்வார். யதார்த்தம் பிராக்டிக்கலா என்ன சொல்யூஷன், அதைத்தான் அவர் பார்ப்பார். அப்ப பூமியை தம்முடைய வாக்கின் கோலால் அடிச்சு தம்முடைய வாயின் சுவாசத்தால துன்மார்க்கரை சங்கரிப்பார். அப்ப நாமும் உலக மக்களை ராஜ்யத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நியாய தீர்ப்பு செய்ய போறோம். அப்படின்னா ராஜ்யத்துல நியாயாதிபதிகளாக நம்ம மாற போறோம். கரெக்டுங்களா? அப்போ ராஜ்யத்துல நியாயாதிபதியா மாற போகும்போது இப்ப நம்ம நியாய தீர்ப்பு செய்யலாம் தானே? ஏங்க ராஜ்யத்தில் நாளைக்கு என்ன பண்ண போறோம்? நியாய தீர்ப்பு செய்ய போறோம். அப்ப இப்பதான் நம்ம அது பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? எல்லாத்தையும் நம்ம கண் கண்டபடி காது கேட்டபடி இப்படிலாம் நியாய தீர்ப்பு செய்யலாமா? செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நியாய தீர்ப்பு செய்வதற்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை, அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளே நாமே நியாயம் தீர்த்து கொள்ளலாம். நம்மளை நாமளே எப்படி நியாயம் தீர்த்து கொள்ளலாம்னா, என்னுடைய வழி சரியான சத்தியத்தின் அடிப்படையில போகுதா பார்க்கலாம். அப்படி போகல அப்படின்னா நீ போறது தப்பு, உன்னோட வழியை மாத்து, உன்னுடைய புத்தியை மாத்து, உன்னுடைய சிந்தையை மாத்து, உன்னை நீ திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே உயிர்த்து ஆராய்ந்து நம்மளை சரி பண்ணி கொள்ளணும். அப்ப நம்மளை நாமே அது திருத்திக் கொள்ளணும், நியாயம் தீர்த்து கொள்ளணும். அப்ப நமக்கு நாமே அந்த ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துக் கொள்ளணும். பிறரை நாம் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணுல பெரிய உத்தரம் இருக்குது. நம்முடைய கண்ணுல பெரிய குறை, பெரிய உத்தரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை விட்டுட்டு சகோதர சகோதரிகளை மற்றவங்களை கூப்பிட்டு இங்க வாங்க, உங்க கண்ணுல சின்ன ஒரு தூசு இருக்கு, நான் எடுத்து விடுறவாங்க அப்படின்னு எப்படி இருக்கு? இது உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் திரும்பி எடுத்து போடட்டும் அப்படின்னு சொல்லி நீ சொல்றது எப்படி? உனக்கு எப்படி மனசு வருது? உன் கண்ணிலே பெரிய பீம் இருக்குது, இவ்வளவு பெரிய பீம், அந்த பீம் எடுத்து போடாம சின்ன தூசு உனக்கு கண் இருக்குதா? இங்க கேட்கிறார். மாயக்காரனே அப்படிங்கிறார். அப்படின்னா மாயமாலம் பண்ற நல்லா நடிக்கிற மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்ப எடுத்து போடுறதுக்கு வகை பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நம்மளை நாம் நியாயம் தீர்க்காம அடுத்தவங்களை நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் நம்மளுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேருங்க? மாயக்காரனே. அடுத்தவங்களை நம்ம தீர்ப்பு சொன்னோம் அப்படின்னா மாயக்காரர் தான் நம்ம. அப்படின்னா நடிக்கிறோம், மாய்மாலம், ஹிப்போக்ரேசி நல்லா பண்றோம். அப்போ நாம் தேவனால் நியாயம் தீர்க்கப்படாமல் இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 11:31 நம்ம பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப மாயக்காரன் சொல்லி பேர் வாங்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க? நம்மளை நாமளே நிதானித்து பார்க்கணும். நிதானித்து பார்த்துட்டு நம்மளை நாம் சரி செஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது நாம் பார்க்கிறோம். அப்ப முதல்ல நாம் ராஜ்யத்துல நியாயாதிபதிகளாக மாற நம்முடைய குறைகளை நாமே நிதானித்து அறிந்து அதை எடுத்து போடுவதற்கு நாம் வகை தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த நியாயாதிபதிகள் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் கற்றுக்கொள்றோம். 5வதாக மத்தியஸ்தர் ரோல் கூட நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்ப இந்த ஒரு சுவிசேஷ யுகத்துல
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராக நம்முடைய பாவத்துக்காக தேவன் கிட்ட பரிந்து பேசுறார். 1 தீமோத்தேயு 2:5 நாம் பார்க்கும்போது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர். 1 தீமோத்தேயு 2:5. மேலும் தம்முடைய தம் மூலமா தேவனிடத்துல சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி எபிரேயர் 7:25 நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 7:25 நாம் பார்க்கும் பொழுது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக தமது மூலமா வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மேசியாவின் யுகத்துல உலக மக்களுடைய பாவங்களை மன்னிக்க கோரி தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக யார் இருப்பாங்க? மேசியாவின் யுகத்துல. இப்ப யார் இருக்கிறாங்க? சுவிசேஷ யுகத்துல கிறிஸ்து தான் இப்ப நம்மளுக்கு மத்தியஸ்தர். நாளைக்கு மேசியாவின் யுகத்துல யாருன்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக யார் இருக்க போறாங்கன்னா சபை. கிறிஸ்து இருக்க மாட்டாங்கன்னா அவரும் இருப்பார். சபை மெயினா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏன்னா அவங்கதான் என்ன பண்ண போறாங்க? அவங்கதான் நீதியை கற்றுக் கொடுக்க போறாங்க. அவங்கதான் அவங்க ஜனங்களுக்கு என்ன பண்ண போறாங்க? நீதியை கற்றுக் கொடுக்க போறாங்க. இப்ப தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராக இருக்க போறாங்க. ஆனா நாம இந்த உலகத்துல பாவம் செஞ்சு மீறுதல் இருந்தா பிற்காலத்துல நாம தேவன் கிட்ட எப்படி போய் உலக மக்களினுடைய பாவங்களுக்காக பரிந்து பேச முடியும் சொல்லிங்க சகோதரர் கேட்கிறார். இப்பவே நம்ம மீறுதல் செஞ்சு தேவனுடைய வழிகள் நடக்காம நம்ம பெயர் பைபிள் ஸ்டூடெண்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு எப்படி நம்ம போய் உலக ஜனங்களினுடைய பாவங்களுக்காக பரிந்து பேச முடியும்? மத்தியஸ்தர் அப்படின்னா அவர் நியாயமா பேசணும் இல்லைங்களா? அப்ப கர்த்தர் அவர் மத்தியஸ்தர் ரோல் அவருக்கு கரெக்டுங்களா இல்லையா? கரெக்டா சூட் ஆகுமா இல்லையா? 100% சூட் ஆகும். அப்போ நாளைக்கு ராஜ்யத்துல சபையின் ஒன் ஆஃப் த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு மத்தியஸ்தர். அது சபைக்கு தேவன் கொடுக்குறாருன்னா அப்ப 100% நம்மளுக்கு இப்ப சூட் ஆகணுமா இல்லைங்களா? 100% இல்லைன்னா கொஞ்சமாவது சூட் ஆகணுமா இல்லையா? அப்ப அந்த ரோல் கூட தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரியில. அப்ப பிற்காலங்கள்ல நாம தேவன் கிட்ட போய் உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக நம்ம நிக்கணும், பரிந்து பேசி நம்ம நிக்கணும், மத்தியஸ்தர் வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம நடக்கணும். அது ரொம்ப அவசியமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6வதாக நம்ம பார்க்கும் பொழுது ஆசாரியர்கள். நம்மளுக்கு என்ன ரோல் கிடைக்குதுங்க? ஆசாரியர்கள் அப்படிங்கிற ஒரு ரோல். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கட்டப்படணும். அப்படி கட்டப்படணும்னா நம்முடைய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆசாரியனுடைய வேலை என்னங்க? ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? அவருடைய ரோல் என்ன? ஜனங்களுக்காக தேவன் கிட்ட என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பலிகளை கொண்டு போய் சேர்க்கிறார். ஜனங்களினுடைய பலிகளை தேவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. அப்ப அந்த வேலையை நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப அதுக்குதான் நம்ம கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்கள் போல நம்ம நடக்கணும். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2 நம்ம கவனிக்கும் பொழுது, அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினால அறியாதவர்களுக்கும் நெறிதப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனா இருக்கிறான்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியராக நாம் இருக்கும். இறங்கணும் மற்றவர்களுக்காக. கர்த்தர் நம்மளுக்காக எந்த அளவுக்கு இறங்குறார், நம்மளுக்கு எந்த அளவுக்கு இறங்கி பேசுறார், நம்மளுக்காக எந்த அளவுக்கு நம்மளுடைய பலியை கொண்டு தேவன் கிட்ட சேர்த்துறார். நம்முடைய பலி பர்ஃபெக்டான பலிங்களா? தேவனுக்கு இப்ப வரைக்கும் செலுத்திட்டு இருக்கிறது பர்ஃபெக்டான பலியே இல்லை. ஆனா நம்முடைய பலியை கொண்டு போய் தேவன் கிட்ட
இவர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, இவருடைய ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் இருக்கு தேவன் கிட்ட. அதன் மூலமாக அங்க தேவன் கிட்ட பரிந்து பேசி நம்மளுக்காக வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்றார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசாரியர் நம்மளுக்கு இருக்கிறார். அப்ப நம்மளும் என்ன பண்ணுங்க, அதே இரக்கத்தை வாங்கின நம்ம அதே இரக்கத்தை நாம் வந்து நாளைக்கு ராஜ்யத்துல நம்ம காட்டணும். இதெல்லாம் அந்த ஒரு ஆசாரியர்களுடைய பணியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். இதுவும் ஒரு ரோல். அப்போ என்னென்ன ரோல் இது வரைக்கும் பார்த்துருக்குறேங்க? 6 ரோல் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி, ஜீவனுள்ள யாவருக்கும் தாய், நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ், மத்தியஸ்தர், ஆசாரியர்கள். 6 பார்த்தாச்சு. அடுத்தது 7 நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களினுடைய தன்மை என்னங்க? வெற்றி பிழைகள். அதாவது மெயின் என்னன்னா ஒளி, பிரகாசம், வெளிச்சம், ஒளி கொடுக்கக்கூடியதா இருக்குது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 3. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதி ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்கள் இது யாருங்க? யாருங்க அது? யாருங்க? சபை வகுப்பார். நம்ம தான் ஞானவான்கள். ஆகாய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரகாசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தான் ராஜ்யத்தில் என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் நம்ம வந்து பிரகாசிக்க போறோம். அப்ப நம்மளை பார்த்தாலே ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிரைட் ஷைனிங் வரணும். நம்மளை பார்த்தாலே பார்க்கும்போது அவன் முகமலர்ச்சியோட வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்குங்க. அப்படி இருக்குதுங்களா? பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி சொல்றாங்களா? நம்முடைய ஃபேஸ் பார்த்தாலே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், இன்னும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. அப்படி இருக்கணும் சபை வகுப்பார். ஏன்னா நட்சத்திரங்களை போலவும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறாங்க அப்படின்னா சதா காலங்களிலும் வெளிச்சம் கொடுக்குறாங்க. அப்ப இங்கேயே வெளிச்சம் கொடுக்குற மாதிரிதான் வாழ்க்கை இருக்கணும், அப்படிதான் வாழணும். அப்ப நாம இப்ப நட்சத்திரம் போல இருக்கிறோமா அப்படிங்கிறது நாம் வந்து யோசிக்கணும். அப்ப இப்ப நமக்கு நட்சத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு நட்சத்திரம் யாருங்க? நம்மளுக்கு இப்ப யார் ஒளி கொடுக்குறா? கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்ப வந்து நட்சத்திரம் ஒளி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு வழி கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அப்ப அவங்கள பார்த்துட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவங்கதான் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு மாடல். இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பிரகாசமான விடுவெள்ளி. கர்த்தரை வந்து விசேஷமா நம்ம வந்து அவர் சொல்லும் பொழுது வசனத்துல இவர் பிரகாசமான விடுவெள்ளி நட்சத்திரம் சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். அப்ப கர்த்தர் வந்து பிரகாசமான விடுவெளி நட்சத்திரம். அப்ப நாமும் நட்சத்திரம் போல ஒளி வீசணும். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை நட்சத்திரமாக ஒளி வீசி இருக்கு, ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்குது. அப்ப சபை வகுப்பாரும் கூட நாளைக்கு ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு ரோல் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக வெளிச்சம் கொடுக்கணும். இப்பவும் கொடுக்கணும், அதிகமா இப்ப கொடுக்கணும். அப்பதான் அந்த மாம்சம்ங்கிற திரையை கடந்து நம்ம கர்த்தரோடு நாம் வந்து போக முடியும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்மளுக்கு எப்படி கிறிஸ்துவின் வாழ்க்கை நட்சத்திரமாக ஒளி வீசுதோ அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை இப்பவே உலக மக்கள் கிட்ட நட்சத்திரம் மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒளி வீச தொடங்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழணும். அப்ப ராஜ்யத்துல அப்படி தொடர்ந்து ஒளி வீசிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னா இப்பவே அப்படி வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஆனாலும் பார்க்கும்பொழுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கே ஒளி வீசாத போது, சகோதரர் சொல்லும்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நமக்கே ஒளி வீசாத போது நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ஒளி வீசுற மாதிரி வாழ்றது? இதையும் நம்ம யோசிக்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்முடைய வாழ்க்கை நமக்கே ஒளி கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க முடியும்? குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் போய் குழியில தான் விழுவாங்க. அப்போ ஒரு பேதை இன்னொரு பேதைக்கு வழிகாட்டினா 2 பேரும் போய் சாக்கடையில் விழுவாங்கன்னு நம்ம வந்து பார்ப்போம். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்ம வந்து ஒளி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ ஒளி வீசுவதற்காகத்தான் நம்மளை வந்து தேவன் அழைச்சிருக்கார்.
அப்ப அந்த ஒளி வீசுவதற்காக நாம் என்ன பண்ணணும்னா நம்மளை தாழ்த்தி தேவன் கிட்ட மன்றாடி நம்மளை வந்து சரணடைய செய்யணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நட்சத்திரத்தை போல தேவன் நம்மளை ஒளி வீச செய்வார். இது 7வது விஷயம். 8வதாக குணமாக்கும் ஊழியம். குணமாக்கும் ஊழியம் கூட தேவன் வந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22 2 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை பெறும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். ஓகே, அப்போ இங்க நம்ம வந்து வெளிப்படுத்தல் நம்ம வந்து கவனிக்கிறோம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருக்குதுங்களா. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்குதான். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜீவ விருட்சம் யாரை குறிக்கும்? வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிச்ச ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது அது யாரை குறிக்கும்? அந்த வசனம் போடுங்க. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரக்கூடியது யாருங்க? யார் தருவா? அது யாருங்க? நீதிமான்கள். நம்மன்னு சொல்லவே மாட்டேங்கிறோம். அது ஜீவ விருட்சம் இருக்குது அப்படின்னா அந்த ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது சபையை குறிக்குது. அப்போ ராஜ்யத்துல உலக ஜனங்களினுடைய வியாதிகளை, ஏன்னா வசனம் வந்து பார்க்கும்போது அந்த ஜனங்கள் வந்து ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னா ஆரோக்கியம் இல்லாம இருப்பாங்க. அவங்க ஆரோக்கியம் தரணும், சுஸ்தமாகணும், குணமாகணும் அப்படின்னா ஜீவ விருட்சம் வேணும். அந்த ஜீவ விருட்சம் தான் யார் அப்படின்னா சபை. சபை மூலமாக அவங்க வந்து குணமடைய போறாங்க. அப்ப ராஜ்யத்துல உலக ஜனங்களினுடைய வியாதிகளை குணமாக்கக்கூடிய வைத்தியர்களாக நாம வந்து இருக்க போறோம். டாக்டராக நம்ம வந்து இருக்க போறோம். அப்போ உணவு இல்லாம தண்ணி இல்லாம தவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு தண்ணீர், உணவு அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியத்தை தான் நாம வந்து கொடுக்க போறோம். அவங்களுக்கு தேவை என்னங்க? சத்தியம். அவங்களுக்கு தேவை ஜீவ தண்ணீர் வேணும். எப்பவும் தாகத்தை வந்து கொடுக்காத ஒரு ஜீவ, எப்பவும் அவங்க வந்து நித்திய காலமாக ஊறக்கூடிய ஜீவ ஊற்று அவங்களுக்குள்ள இருக்கணும். அது சத்தியம் அங்க வேணும். உணவு, சாப்பாடு அப்படிங்க அதுவும் சத்தியம் தான். அதுவும் வந்து என்ன பண்ண போகுதுன்னா நாளைக்கு வந்து கொடுக்க போறோம். யாருதான் கொடுக்க போறா? சபை. ஒன் ஆஃப் த ரோல் குணமாக்கும் ஊழியம் வந்து அவங்க வந்து செய்ய போறாங்க. இப்போ அதனால அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த ஒரு உலகத்துல நம்முடைய காலகட்டத்தில் எத்தனையோ ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா உணவு இல்லாம, தண்ணி இல்லாம, வறட்சியும் நோயும் உள்ளவர்களாக வந்து தவித்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வசனம் ஞாபகம் வரணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ரோமர் 8:22. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரணும். எல்லாரும் நோய், வறட்சி, கஷ்டம், பிரச்சனைகளோட, அழுகைகளோட, தத்தளிப்புகளோட இருக்கும்போது பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நம்ம பார்க்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. எதனால? சபை வர்றதுக்காக. நம்மனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு நோய், நம்மளாலதான் அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம், நம்மளாலதான் ஒருத்தங்க வந்து ரோட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு துணி இல்லாம வியாதியோட ரொம்ப வேதனையோட இருக்கிறாங்களா அப்படின்னா நம்மளாலதான். இன்னைக்கு ஜிஹெச்ல அத்தனை பேர் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னா அது யாருனால? அவங்க பண்ண பாவத்தினாலயா? நம்மனால. அப்போ நமக்கு தெரிந்திருக்கிறது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்றாரு, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி. இது நம்மளுக்கு தெரியுங்களா? அப்பப்போ அந்த பாடத்துல வரும்போது சகோதரர்கள் பேசும்போது தெரியும். அப்புறம் அது பேசி முடிச்சுட்டு அது அடுத்த பாத சப்ஜெக்ட்ல வரும்போது அந்த பாயிண்ட் வந்துச்சுன்னா தெரியும். அப்படி இல்லை, எப்பவுமே தெரியும். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமா தவிச்சு பிரசவ வேதனைப்படுது நம்மனாலதான். சோ உலக மக்களினுடைய இந்த ஒரு தவிப்பை பார்க்கக்கூடிய உண்மையான புது சிஷ்யின் கண்கள்ல ரத்த கண்ணீர் தான் வரணும். என்ன வரணுங்க? இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா, என்னாலயா? நான் சரியாயிட்டேன்னா இவங்க எல்லாம் சரியாயிருவாங்களே, வேதனைப்படணும். அப்ப இந்த ஒரு தவிப்பை தீர்க்க நம்மாலதான் முடியும் அப்படிங்கறத நம்ம நினைக்கணும்.
அப்போ தேவனும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ சரியாய் வாப்பா, இவங்க ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடுவாங்க, நீ வா ஃபர்ஸ்ட். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய ஓட்டத்தை விரைவாக நாம் ஓடி முடிக்கணும். அப்ப இப்ப நாம செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியும், கஷ்டத்தில் இருக்காத ஒரு சகோதரர், ஒருத்தர் வேதனையில் இருக்கிறார், நோயில் இருக்கார், அவருக்கு நம்ம ஜிஹெச்ல சேர்த்துறோம், அவங்க ஆபரேஷன் பண்றாங்க, ரெடி ஆயிடுச்சு, ஓகே. அது தற்காலிகமான தீர்வு தான், நிரந்தரமான தீர்வுங்களா? அப்ப நம்ம காப்பாத்திட்டோம்னா அடுத்து அவர் மறிக்க மாட்டாரா? அடுத்து அவருக்கு இன்னொரு வியாதி வராதா? வேற எதுவுமே ஒரு நோயில, ஒரு உடம்புல எந்த நோயுமே வராதுங்களா? அடுத்து என்ன வரும்? ஒரு 2 மாசம், 4 மாசம், 6 வருஷம், 5 வருஷம், அடுத்து ஏதாவது ஒன்று வரத்தான் போகுது. ஒரு நாள் என்ன பண்ண போறாங்க? கஷ்டப்பட்டு ஜீவிச்சு மறிக்கத்தான் போறாங்க. அது நிரந்தரமான தீர்வு அல்ல. நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னா, அவங்களை குணப்படுத்துறதை விட நம்மளை நாம் குணப்படுத்திக் கொள்ளணும், நம்மளை நாம் சரி செஞ்சு கொள்ளணும், நம்மளை நாம் ஒழுங்கு பண்ணி கொள்ளணும், சத்தியத்திற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளணும். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கலாம்? நாம் ராஜ்யத்துல இந்த ஒரு ரோல் நம்மளுக்கு தேவன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கொள்ளலாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. சோ நாம் சபையாக மாறி கிறிஸ்துவின் உடன் ஊழியக்காரராக இருந்து செய்யக்கூடிய பணிகள்ல தான் உலக ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்கன்னா நிவாரணம் பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப நம்ம சபையாக மாறினா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு என்ன ஆகுனா ஒரு ரெமெடி கிடைச்சிடும் அப்படிங்கறத நாம் பார்க்கிறோம். இது 8. 9வது விஷயம், இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். 8 என்னங்க? குணமாக்க முடியும் அப்படின்னா டாக்டர், அதுக்கடுத்து ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, ஸ்பெஷலிஸ்ட். அது ஒரு MBBS மாதிரினால அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது PG எல்லாம் படிக்கிற மாதிரி இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற ஒரு ரோல் தேவன் கொடுக்க போறார். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 11:19. வசனம் 19. அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். இங்க வசனம் நம்ம கவனிக்கிறோங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா ஏக இருதயத்தை தந்து. ஏக இருதயம்னா ஏகப்பட்ட ஒன்னஸ், யூனிட்டி. அப்ப ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்துல புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு என்ன பண்ண போறாங்கன்னா தேவன் சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இப்போ உலக மக்கள் கிட்ட இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கல்லான இருதயம். உலக மக்கள் கிட்ட இருக்கிறது இப்போ கல்லான இருதயம் அப்படின்னா தீய சிந்தனை, தீய விஷயங்கள் அங்க இருக்குது. அப்போ ராஜ்யத்துல நாம சதையான இருதயமாக அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தை இருக்கக்கூடிய ஒரு இருதயமாக மாற்ற போறோம். அதுதான் இருதய அறுவை சிகிச்சை நிபுணருடைய ரோல். இருதயத்தை மாற்றுவாங்க. அதான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டுடைய வேலை என்ன? இருதயத்துல பிரச்சனைனா அந்த இருதயத்துல என்ன பண்ணுவோமோ அதை பண்ணி பைபாஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு ராஜ்யத்துல நம்ம அந்த ரோல்ல நம்ம போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்பவே தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நம்ம போய் கண்டிப்பா சேர்த்து இல்லைங்களா? இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் போய் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த உலக ஜனங்கள் கிட்ட கல்லான இருதயம் இருக்கும் அப்படின்னா தீய எண்ணங்கள் இருக்கும், தீய சிந்தைகள் இருக்கும், குணப்படாத இருதயம் இருக்கும். அதை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயமான கிறிஸ்துவின் சிந்தை, அந்த ஒரு சிந்தைய உடைய ஒரு இருதயமாக நம்ம மாற்ற போறோம். அதுதான் நம்மளுக்கு அந்த ரோல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்முடைய கல்லான இருதயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாற்றணும் நம்முடைய கல்லான இருதயத்தை. அப்படின்னா தீய சிந்தனை, உலகத்தினுடைய விஷயங்கள், இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்திலிருந்து நம்ம எடுத்து போடணும். அப்ப வைத்தியம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணுங்க? நம்ம கிட்ட இருந்து. நம்மளுக்கு ஒரு பைபாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பைபாஸ் பண்ணி சரி பண்ணாதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் இருதயமாக, அதாவது கிறிஸ்துவின் சிந்தையுடைய சதையான இருதயமாக அது மாறும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படி செய்வர்களாக இருந்தா தான் நாம் தேவனையும் கிறிஸ்துவையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தரிசிக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
நம்ம இருதய மாற்று சிகிச்சை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேள்வி, நம்ம தேவனை பார்த்திருக்கோங்களா? பார்த்திருக்கிறோமா? பார்க்கல. சரி, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதய சிகிச்சை எங்கிருந்து ஆரம்பிக்கணுங்க? நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருதயத்தை என்ன பண்ணணும்னா சிகிச்சை மூலமாக சரி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி நாம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, தீய விஷயங்கள் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா தேவனை நம்ம வந்து பார்க்கலாம். எப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை நம்மளுக்குள்ள வந்துடும், சதையான இருதயம் வந்துடும். அப்ப இதே வேலையை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நாளைக்கு ராஜ்யத்துல போய் செய்ய போறோம். கிங்டம்ல போய் நம்ம என்ன பண்ணணும், இந்த ரோல் நம்ம செய்ய போறோம். அப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நம்ம சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இது 9வது விஷயம். கடைசியாக 10வது என்னன்னா, ஜாதிகளின் வெளிச்சம். ஜாதிகளின் வெளிச்சம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 4. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்போ ரட்சிக்கப்படக்கூடிய ஜனங்கள் அதன் வெளிச்சத்துல நடப்பாங்க. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதுக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்ப ராஜ்யத்துல உலக ஜனங்கள் நம்முடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. யாருடைய வெளிச்சம்? ஜாதிகளின் வெளிச்சமாக நாம் இருக்க போறோம். அந்த ரோல் நம்மளுக்கு கிங்டம்ல தேவன் கொடுக்க போறார். எல்லா ஜாதிகளும் அப்படின்னா எல்லா ஜனங்களும் சபையினுடைய வெளிச்சமான வாழ்க்கையை பார்த்து திருந்து போறாங்க. சோ ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் நம்முடைய வெளிச்சத்துலதான் நடப்பாங்க. அப்படின்னா முதல்ல நாம எப்படி பிரகாசிக்கணும்? நம்முடைய வெளிச்சத்துல நடக்கிறாங்க, ஓகே. அப்ப நம்ம எப்படி பிரகாசிக்கணும்? நம்ம எப்படி வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. 1ஆம் அதிகாரம் வசனம் 6. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், கிறிஸ்துவோடு நாங்க ஐக்கியத்தில் இருக்கிறோங்க, தேவனோடு நாங்க ஐக்கியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருள உலகத்தினுடைய விஷயங்களை நாம வந்து நடக்கிறவர்களா இருந்தா, சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறவர்களா நாம் இருக்கிறோம். அவர் எப்படி ஒளியில் இருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் ஒளியில நடந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை வந்து சுத்திகரிக்கும். சோ ராஜ்யத்துல உலக ஜனங்கள் நம்முடைய வெளிச்சத்துல நடக்கணும் அப்படின்னா முதல்ல நாம வந்து கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி நம்ம வாழணும். தொடர்ந்து பிரயாசங்கள் ஏறெடுக்கும். ஒரு நாள் போதுங்களா வாழ்க்கை கிறிஸ்து மாதிரி? 1 மணி நேரம் போதுமா? 2 மணி நேரம் போதுமா? நம்முடைய லைஃப் டைம் ப்ராசஸ் அது. நம்முடைய ஜீவ கால பரியந்தம் கிறிஸ்துவை போல பலியாவதற்காகத்தான் வந்திருக்கிறோம், வேற எதுக்காகவும் அல்ல. இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்ம வந்ததனுடைய முதல் முற்றமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவை போல பலியாகும். அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. அந்த எண்ணத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு நாட்களும் நம்ம கடந்து செல்லணும். அப்ப நாம இப்போ இருள நடந்தா ராஜ்யத்துல நம்முடைய வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கும்? நாம இப்ப இருள நடக்கிறோம், ராஜ்யத்துல எப்படி பிரகாசிக்கும்? சோ ஒளியில் இருக்கிறது போல அவர் எப்படி ஒளியில் இருக்கிறாரோ நாமும் ஒளியில நடந்தா ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம வந்து ஐக்கியப்பட்டிருக்கிறோம். சோ அந்தகார இருள நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண் கண்டதையெல்லாம் நம்ம வந்து இச்சிக்கிறோம், விரும்புறோம். அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் வந்து எடுத்து போடணும். பாருங்க, தேவனுடைய பெரிதான கிருபை முன்பே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்தகார கிரியையில் இருந்தோம் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மளை வந்து கூட்டிட்டு வந்திருக்கார். ஃபர்ஸ்ட் அப்படித்தான் அந்த கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு என்னன்னே தெரியல போய் பெயர் சபைகள்ல போய் உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் வணங்கிட்டு இருந்தோம். அந்தகார ஒளியில் இருந்தோம். ஆனா ஆச்சரியமான ஒரு ஒளியின் இடத்திற்கு புண்ணியத்திற்கு நம்மளை வரவழைச்சிருக்கிறார். கண் கண்டதெல்லாம் தெய்வம் சொல்லி நாம் நினைச்சோம்.
அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் நம்மளுக்கு புரிய வச்சிருக்கார். சோ ஆச்சரியமான ஒளியினுடைய இடத்திற்கு வரவழைத்தனுடைய புண்ணியங்களை சுவிசேஷமாக நாம அறிவிக்கணும். அப்படி சுவிசேஷமாக அறிவிக்கும் பொழுது ஜாதிகளின் வெளிச்சமாக நாம தெரியும் மற்றவர்களுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்துல ஆவிக்குரிய அந்த ஒரு காரியங்கள்ல நாம் மேம்பட்டவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்பவே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உலக ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இப்பவே இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நம்ம பல்வேறு பயிற்சிகளை நாம் எடுக்கணும். அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார், அனுபவங்கள் கொடுக்கிறார். அந்த அனுபவங்கள் எல்லாம் நாம பெற்றுக்கொண்டால்தான் இவ்வளவு ரோல் நம்மளுக்கு ராஜ்யத்துல தேவன் வச்சிருக்காரு. இது நம்மளுக்கு சகோதரர் கொடுக்கும்போது ஒரு 10 ரோல் கொடுக்குறாங்க. இன்னும் எண்ணிலடங்கா ரோல் இருக்கலாம். அது தேவனுக்கு தெரியும் என்னென்ன வேலை நம்மளுக்கு வச்சிருக்காரு தெரியல, அதிக வேலைகள் இருக்கலாம். ஆக அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இந்த ஒரு 10 விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் நாம சரியாக கடைபிடித்தோம்னா அந்த ஒரு ராஜ்யத்துல நம்மளுக்கு ஒரு ரோல் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். சோ திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக தேவன் நம்மளை தெரிந்து கொள்வார். மத்தேயு 5:16 நம்ம வாசிக்கலாம். இவ்விதமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இவ்விதமாய் மனுஷர் நற்கிரியைகளை கண்டு எங்க கண்டு இப்பவே பார்க்கணும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. அப்ப இப்பவே ராஜ்யத்துல வாழ்ற மாதிரி வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இப்பவே அப்படி வாழ்ந்தோம்னா நாளைக்கு சபைக்கு இப்படிப்பட்ட ரோல்ஸ் பாத்திரங்கள் தேவன் கொடுப்பார். சோ அன்புக்குரிய சகோதரர் சொல்ல நம்மளுக்கு இந்த ரோல் எல்லாம் தேவன் வச்சிருக்காரு, அதை காமிச்சிட்டாரு, இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாத்தை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நாம் கர்த்தர் போல நடக்கணும், கர்த்தர் போல வாழணும், கர்த்தர் போல சிந்திக்கணும், கர்த்தருடைய கிரியைக்கு ஒத்த கிரியைகளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கர்த்தரை போல நாம் சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பலி தேவனுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் நாம் கற்றுக்கொள்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இப்படி எல்லாம் நாம் இருந்தோம்னா நிச்சயமாக கிங்டம்ல தேவன் சபைக்கு இந்த ரோல் எல்லாம் கொடுப்பார். அதுலயும் நம்மளையும் ஒருவராக தேவன் நிறுத்துவார் அப்படிங்கிற அந்த ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்றோம். இந்த தினத்தில் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் பாராட்டிட்ட கிருபைக்கு நன்றிகளையும் துதிகளையும் அன்பின் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு கூட்டத்தை பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம். ஆமென்.